சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சோம் சேனலில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பிருத்வி மதுவிகா மேடமை வருக வருகின்ற வரவேற்கிறேன். டாக்டர் மேடம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு அவர் சேனல். ஓகே, தேங்க் யூ சார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஹிஸ்டரி ஆஃப் ஹோமியோபதி, அதாவது ஹோமியோபதி உருவான வரலாறு. என்னோட பேர் டாக்டர் பிருத்வி மதுமிதா. நான் ஒரு ஹோமியோபதி டாக்டர். மோர் தென் 7 years ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடிஷ்னலா டிப்ளமா இன் யோகா அண்ட் ரெய்கி பண்ணிருக்கேன். இது என்னோட பேஷண்ட்ஸ் யாருக்கா தேவைப்படும் போது அதை யூஸ் பண்றேன். ஸோ பேஷன் ஹோமியோ கிளினிக் அப்படிங்கிற ஓன் கிளினிக் வச்சுதான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் வெவ்வேறு இடங்கள்ல. ஸோ இதுதான் நானு. ஓகே, இன்னைக்கு டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் மிஸ்டர் பாலகிருஷ்ணன் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நான் ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லா பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறேன். பிகாஸ் இந்த குழுல நிறைய மருத்துவர்கள் இருக்கீங்க, நிறைய பேர் ஆடியன்ஸ் வந்து ஆல்டர்னேட் மெடிசின்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க இருக்கீங்க. ஸோ எங்களோட வேலை வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஏன்னா நாங்க வேற ஒரு க்ரௌட்ல போயிட்டு அட்ரஸ் பண்ணும்போது புள்ளியார் சொல்லி போட்டு முதல்ல இருந்து ஆல்டர்னேட் சிஸ்டம்னா என்ன, அலோபதினா என்ன, மத்த சிஸ்டம்ஸ்னா என்ன அப்படின்லாம் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஆல்ரெடி ஒரு ஐடியா இருக்கும், ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த டாபிக்கே முதல்ல சூஸ் பண்ணது. இது ஒரு வேகான டாபிக் அப்படின்னாலும் இத வந்து கேட்கறதுக்கு ஒரு ஆர்வமும் அதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இந்த டாபிக் வந்து சூஸ் பண்ணது. ராதர் தேன் ஒரு டிசீஸ் அண்ட் இட்ஸ் ஹோமியோபதியோட பங்கு என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி. ஸோ தென் ஓகே, டாபிக் வந்து போறதுக்கு முன்னாடி ஹோமியோபதி அப்படின்னு கேட்ட உடனே எல்லாருக்கும் என்னெல்லாம் ஞாபகம் வரும்? இது ஒரு ஜெர்மன் மெடிசின் அப்படின்னு சில பேருக்கு ஞாபகம் வரும். டாக்டர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ரொம்ப நேரம் பேசுவாங்க கேஸ் எடுக்கும் போது அப்படின்னு ஞாபகம் வரும். இது ஒரு ஸ்லோவா ஆக்ஷன் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வரும். ஆனா ஸ்லோவா இருந்தாலும் சரியாயிடும்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும். இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். பட் அது யார்கிட்ட கேட்கறது, இல்ல அந்த சந்தேகங்கள் வந்து இவ்வளவு நாள் அது ஒரு தீராம இருந்திருக்கும். பட் இந்த செஷன் முடியும் போது உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து இந்த ஹோமியோபதி பத்தி ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு இருந்த பேசிக்கான டவுட்ஸ் கிளியர் ஆகும் அப்படின்னு நம்புறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். சயின்ஸ் அப்படிங்கிறது, அறிவியல் மருத்துவ வளர்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு பரிணாமங்கள் கடந்து வந்திருக்கு. நிறைய டெவலப்மெண்ட்ஸை தாண்டி தான் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் எல்லாமே நம்ம பாக்குறோம். அதுக்கு முன்னாடி ஆரம்ப கட்டத்துல வந்து ரொம்ப பேஸ் லெவல்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய வளர்ச்சிகள் அப்ப கிடையாது. எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒன்னொன்னா தான் நம்ம தெரிஞ்சுட்டு வந்திருக்கோம். சயின்ஸா இருந்தாலும் சரி, மருத்துவ அறிவியலா இருந்தாலும் சரி, அப்படிதான் நம்ம வந்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க கற்காலம், ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் மனுஷன் வந்து சிவிலைசேஷன் ஆனாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு அறிவு வந்தது, பகுத்தறிவு எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜா தான் நம்ம டெவலப் ஆயிருக்கோம். அதே மாதிரிதான் ஹோமியோபதி அப்படிங்கறதும் பொதுவா மெடிசின் அப்படிங்கறதே வந்து ஒவ்வொரு ஸ்டேஜா தான் நமக்கு வந்து டெவலப் ஆயிருக்கு. ரொம்ப முன்னாடி காலத்துல நான் சொல்றது ஒரு 2700 BC 2900 BC அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வெவ்வேறு விதமான பிராக்டிசஸ் இருந்தது. ஒவ்வொரு ஊர்லயும், ஒவ்வொரு கான்டினென்ட்லயும், ஒவ்வொரு ஏரியாலயும் ஒவ்வொரு மாதிரியான பிராக்டிஸ் இருந்தது. பிகாஸ் இப்ப நமக்கு இருக்கிற டிராவல் ஆப்ஷன்ஸ், இப்ப நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற மாதிரி அப்ப கிடையாது இல்லையா? ஒவ்வொரு ஏரியாலும் ஒவ்வொரு மாதிரியான வளர்ச்சி அப்ப இருந்தது. ஒரு மெடிசனை இன்னொரு ஊருக்கு கடத்துறது வந்து கொஞ்சம் டிலேயிங் ப்ராசஸா இருக்கும். ஸோ ஒவ்வொரு குரூப்லயும் ஒரு மாதிரி வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு மாதிரி பிலீஃப் சிஸ்டம்ஸ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு ஈஜிப்சியன் மெடிசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய வந்து அவங்களோட பிலீஃப் சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னா, பிரமிட்ஸ் தான் வந்து ரொம்ப ஆஸ்பீஷியஸ், ரொம்ப வந்து நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சு மனித உடல்களை, டெட் பாடிஸை வந்து மம்மிஃபை பண்ணி அதை பதப்படுத்தி பிரமிட் ஷேப்ல வச்சாங்க. இது நிறைய பேர் நீங்க படத்துல கூட பாத்திருப்பீங்க, மம்மி படத்துல கூட பாத்திருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு விஷுவல் நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிலீஃப் சிஸ்டம் அப்போ இருந்தது. அதுக்கப்புறம் சைனீஸ் மெடிக்கல் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா இந்த அக்குபங்க்சர், ஹைட்ரோதெரப்பி, மசாஜ், இது மாதிரி அப்போ வந்து கண்டுபிடிப்புகள் இருந்தது. அப்புறம் இந்தியாவில பாத்தீங்கன்னா ஆயுர்வேதா, அதுக்கப்புறம்
நாள் போக போக சித்தா, இது மாதிரி நிறைய நம்ம ஒவ்வொரு ஏரியாலயும் ஒவ்வொரு விதமான பிலீஃப் சிஸ்டம்ஸ் வந்து நமக்கு இருந்தது. இந்த டாபிக் வந்து கொஞ்சம் ட்ரையா இருந்தாலும் நான் மோஸ்ட்லி இதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவும் இல்ல ஒரு கதை மாதிரி உங்களுக்கு சொல்றதுக்கு தான் நான் ட்ரை பண்றேன். பார்க்கலாம். சோ அந்த மாதிரிதான் நம்ம வந்து வளர்ந்துட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு 18th 19th செஞ்சுரி கிட்டக்க பாத்தீங்கன்னா இந்த ஜெர்ம் தியரி இதெல்லாம் வந்து வர ஆரம்பிக்குது. இங்க இருக்கிற நிறைய டாக்டர்ஸ்க்கு தெரியும் ஜெர்ம் தியரினா என்ன அப்படிங்கறது தெரியும். மத்தவங்களும் இது கேள்விப்பட்டிருப்பீங்க. அத வந்து ஒரு டேர்மா சொல்றதுதான். என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி வருது அப்படின்னா அதுக்கு காரணம் ஒரு ஆர்கனிசம், ஒரு இன்னொரு ஒரு உயிரினி அப்படின்னு நினைச்சாங்க இல்லையா? அதுதான் வந்து ஜெர்ம் தியரி அதுல கொண்டு வருது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு காய்ச்சல் வருது, ஒரு ஃபீவர் வருதுன்னா அதுக்கு காரணம் இன்னொரு வைரஸ், இன்னொரு பாக்டீரியா. சோ அந்த மாதிரி ஒரு புரிதல் வந்து வர ஆரம்பிச்சது. சோ அது வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆன்டிபயோட்டிக் இந்த கண்டுபிடிப்பு எல்லாம் வருது. ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சது வந்து மெடிக்கல் சிஸ்டம்லயே ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட், ஒரு ட்விஸ்ட்னு சொல்லலாம், இன்டர்வல் பிளாக். சோ அங்கிருந்துதான் பெரிய நிறைய வளர்ச்சிகளை வந்து அவங்க பார்த்தாங்க. ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு மனுஷனோட உடம்புக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு காரணம் இன்னொரு ஒரு ஆர்கனிசம். அந்த ஆர்கனிசம் நம்ம அழிச்சிட்டோம்னா அந்த பிரச்சனை போயிடும். இதுதான் வந்து அப்ப இருந்த புரிதல். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு மாதிரி நம்ம புரிதல் இருக்கும் சொன்னோம் இல்லையா? சோ அந்த அளவுக்கு வரைக்கும் வந்து வளர்ந்தாங்க. அதுக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த 18th 19th செஞ்சுரிக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் புரிதல் இருந்துச்சுன்னா, நம்ம மனுஷன் உடம்புக்குள்ள ஒரு வியாதி வந்ததுன்னா அது ஏதோ ஒரு கெட்ட சக்தினால வருது, ஸ்பிரிட்ஸ், டீமன்ஸ் இதெல்லாம் உடம்புல இருக்கு அப்படின்லாம் நினைச்சாங்க. சோ அப்ப வந்து டாக்டர்ஸே ஒரு மாதிரி விச் கிராஃப்ட்ஸ் மாதிரி பார்த்தாங்களாம். ஏன்னா இந்த பேய் ஓட்டுற மாதிரி பார்த்திருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கைகள் இருந்துச்சு. ஏன்னா இந்த ஒரு அறிவு வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொன்னா நம்ம கண்டுபிடிக்கும் போது அந்த அளவுக்கு தான் நம்மளோட அறிவு இருந்தது. நமக்கு ஒரு வியாதி வருது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம உடம்புல ஏதோ ஒரு புகுந்துருச்சு, ஏதோ ஒரு கெட்ட சக்தி புகுந்துருச்சு, அதை நம்ம வெளியே துரத்தணும், இப்படி ஒரு அறிவு இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிளட் இருக்கு இல்லையா, உடம்புல ஒரு ரத்தம் தான் வந்து இம்பியூர் ஆகுது. ஒரு டிசீஸ் வரும்பொழுது அது வந்து கெட்ட ரத்தம் ஆயிடுது. அந்த ரத்தத்தை நம்ம வெளியேற்றும் போது நமக்கு அந்த வியாதி சரியாயிடுது. இப்படி ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருந்தது. அப்பதான் வந்து அந்த பிளட் லெட்டிங், வினசெக்ஷன் எல்லாம் சொல்லுவாங்க. எங்கெல்லாம் பிளட் அதிகம் போகுதோ, வெயின்ஸ் அதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டோம்னா அந்த பிளட் வெளியே வந்துடும். சோ இம்பியூரிட்டி சரியா போயிடும், நம்ம வியாதியில இருந்து விடுபட்டுருவோம். இப்படி ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்குது. ஆக்சுவலா இப்படி பண்ணும்போது என்ன நடக்கும்? நம்ம லாஜிக்கலா திங்க் பண்ணி பார்த்தாலே ரத்தத்தை போட்டு வெளியே விட்டீங்கன்னா அப்போ ஒரு மனுஷன் வந்து ரொம்ப வீக் ஆயிருவாங்க, ரொம்ப வந்து தளர்ந்துருவாங்க, அவங்களோட உயிர் சக்தியே எடுத்துட்ட மாதிரி ஆயிரும். சோ அப்ப அந்த மாதிரி ஒரு பிலீஃப் இருக்கும் பொழுது ட்ரீட்மெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ஒண்ணு சரியாகலாம், இல்ல சரியாகாமலும் போகலாம். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல இருந்துச்சு. ஏன்னா நம்ம தான் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமே, ரத்தத்தை வெளியே எடுத்துட்டோம்னா சரியா போயிடும் இப்படிங்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கிறதுனால அது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல தான் இருந்துச்சு. சரியாவும் போகலாம், இல்லாமலும் இருக்கலாம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சது. வைத்தியம்னாலே ஒரு பயம் வர ஆரம்பிச்சு, நம்ம போனோம்னா அந்த ட்ரீட்மெண்ட்டே ஹார்ம்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் வர ஆரம்பிச்சது. சரியாகவும் போகலாம் அப்படிங்கிற ஒரு திங்கிங் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துதான் இந்த 18th செஞ்சுரியில ஜெர்ம் தியரி இதெல்லாம். இந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரியான ஓல்ட் பிராக்டிசஸ் இதை பத்தி எல்லாம் வந்து என்னோட யூடியூப் சேனல்ல நான் தெளிவா சொல்லியிருப்பேன். அது ஏன் இங்க மென்ஷன் பண்றேன்னா, அதுல நிறைய பிக்சர்ஸோட சொல்லியிருப்பேன். சோ நீங்க யாருக்காவது அது ஆர்வம் இருந்ததுன்னா நீங்க போய் பார்க்கலாம், டாக்டர் SP மது அப்படிங்கிற சேனல்ல. ஏன்னா அது நான் இங்க பிரீஃபா சொல்லியிருக்கேன், நிறைய அப்போ இருந்த மெத்தட்ஸ பத்தி அதுல சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு கலவர பூமியா தான் இருந்துச்சு மெடிக்கல் சிஸ்டம்ங்கிறது. இது மாதிரி பல பிராக்டிசஸோடையும் ஹார்ம்ஃபுல்னஸோடையும் தான் இருந்துச்சு. அது ஏன் வந்து ஹார்ம்ஃபுல் அப்படின்னு டேர்ம் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு வைத்தியம் கொடுக்குறோம் அப்படின்னா அது சாஃப்டா அந்த மனுஷனை வந்து திருப்பி ஹெல்த்தி ஆக்கணும், திருப்பி நல்லா ஆக்கணும், நார்மலா ஆக்கணும், முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி ஆக்கணும். அப்படி இல்லாம அவங்கள வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துது, அவங்கள இன்னும் சஃபர் பண்ண வைக்குது அப்படின்னா அதை நம்ம ஹார்ம்ஃபுல்னு சொல்லிடுவோம். சோ அதனால அப்போ இருந்த சிஸ்டம்ஸ் தான் இந்த மாதிரி எல்லாம் இருந்தது. சோ அதுக்கப்புறம் ஒரு 18th 19th செஞ்சுரி அந்த ரேஞ்ச், அதுக்கப்புறம் இந்த ஜெர்ம் தியரிக்கெல்லாம் அப்புறம் தான் ஒரு 1755 அந்த இயர்ல நம்மளோட ஃபவுண்டர் வந்து பிறக்கிறாரு, டாக்டர் கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் சாமுவேல் ஹானிமன் அப்படிங்கிறவரு. எங்க பிறக்கிறாருன்னா ஜெர்மனில சாக்சனி அப்படிங்கிற ஒரு டவுன், அது ஒரு சின்ன ஊரு, அங்கதான் பிறந்தாரு. சோ அவர் பிறந்த ஊரு ஜெர்மனி அப்படிங்கறதுனால நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இது ஜெர்மன் மெடிசின் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா எங்களோட மெடிசின்ஸ் ஆர் நாட் கன்ஃபைன் டு அ பர்டிகுலர் ஏரியா. இது ஜெர்மனில இருந்து தயாரிக்கிற மெடிசின் கிடையாது.
எங்களோட மெடிசின் சோர்ஸ் வந்து நிறைய ஏரியாஸை கவர் பண்ணும், நிறைய சோர்சஸை கவர் பண்ணும். லைக் வந்து மெடிசின்ஸை பிளான்ஸ்ல இருந்தும் எடுக்கிறாங்க, விலங்குகள்ல இருந்து எடுக்கிறாங்க, இன்செக்ட்ஸ்ல இருந்து எடுக்கிறாங்க, ஏன் வந்து எக்ஸ்ரேல இருந்து எடுக்கிறாங்க, சன்ஸ் ரேஸ்ல இருந்து எடுக்கிறாங்க. ஸோ மெடிசின்ஸோட சோர்ஸும் கெமிக்கல்ஸ், மினரல்ஸ், மெட்டல்ஸ் எல்லாத்துல இருந்தும் வந்து மெடிசின் எடுப்பாங்க. அதே மாதிரி எல்லா ஊர்ல இருந்தும் எடுப்பாங்க. அமெரிக்கால இருக்கிற பர்டிகுலர் பூல்ல இருந்து தான் எடுக்கணும், இல்ல வந்து ஜெர்மனில இருக்கிற பர்டிகுலர் பிளான்ட்ல இருந்து தான் எடுக்கணும், அங்க வாழ்ற விலங்குல இருந்து தான் எடுக்கணும், அப்படி கிடையாது. எல்லா ஊரையும் நிறைய ஊரை கவர் பண்ணி தான் இந்த மெடிசின்ஸ் எல்லாத்தோடைய மூல பொருட்கள் இருக்கு. அப்படிங்கும் போது நம்ம இதை வந்து ஜெர்மன் மெடிசின் அப்படின்னு கன்ஃபைன் பண்ண முடியாது. ஸோ ஹோமியோபதி இஸ் நாட் அ ஜெர்மன் மெடிசின். அந்த ஹோமியோபதியை கண்டுபிடிச்சவர் ஜெர்மனில பிறந்தாரு, அவ்வளவுதான். சோ அது வந்து அப்படியே நம்ம ஒரு கலோக்கியல் லாங்குவேஜ் பேசி பேசி வரும்பொழுது அது ஒரு ஜெர்மன் மெடிசின் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆயிடுச்சு. சோ அந்த டவுட் உங்க இப்ப எல்லாருக்கும் வந்து கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அவர் பிறந்தாரு, எங்க பிறந்தாருன்னா 1755 சாக்சனியில பிறந்தாரு, ஜெர்மனில. அந்த காலத்துலதான் பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. இப்பதானே வந்து ஒரு குழந்தை 2 குழந்தைங்கிறது பெரிய கஷ்டம். அப்ப வந்து நிறைய குழந்தைங்க இருப்பாங்க, ஒரு 10 பேர், 11 பேர், 15 பேர்னு ஒரே வீட்டுல இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பினான்சியல் கிரைசிஸ்ங்கிறது ரொம்ப காமன். நிறைய பேர் வீட்டுல வந்து அந்த பண கஷ்டங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும். அதே மாதிரிதான் ஹானிமலுக்கும் வந்துட்டு அந்த பினான்சியல் கிரைசிஸ் இருந்தது. சோ அவங்க வீட்டுல அவங்களால ஓரளவுக்கு வரைக்கும் தான் படிக்க வைக்க முடிஞ்சிச்சு. ஒரு 15 இயர்ஸ் வரைக்கும் அவருக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி படிச்சாரு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல அவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியல. அண்ட் தென் அவர் படிச்ச இடத்துல ரொம்ப நாலேஜபிளா இருந்ததுனால, ரொம்ப நல்லா படிச்சதுனால அவங்க எல்லாரோட சப்போர்ட்டோட பிரின்ஸ் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்ல படிச்சாரு. சோ அவங்க எல்லாரோட சப்போர்ட்டோட ஹி தென் கண்டினியூட் ஹிஸ் ஸ்டடீஸ். அதுக்கப்புறம் இருக்கிற பேச்சுலர்ஸ் எல்லாமே கண்டினியூ பண்றாரு. சோ அதுக்கப்புறம் அவரு லீப்சிக் யூனிவர்சிட்டியில எம்பிபிஎஸ் படிச்சாரு, கம்ப்ளீட் பண்ணாரு. சோ இது ஒரு அடுத்த தகவல். ஹோமியோபதியை கண்டுபிடிச்சவர் வந்து ஒரு அலோபதி டாக்டர். ஸோ இஸ் அ கம்ப்ளீட் எம்பிபிஎஸ் டாக்டர். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து 2 வருஷத்துக்கு கழிச்சு ஹி ஆல்சோ டிட் எம்டி இன் எர்லாஞ்சன் யூனிவர்சிட்டி. ஸோ ஹி இஸ் அ எம்டி அலோபதி டாக்டர். ஸோ அவருக்கு எல்லாமே தெரியும், A to Z வந்து மெடிசனை பத்தி தெரியும். அவர் படிச்சும் போது அவர் எல்லாத்தையுமே படிச்சுட்டாரு. மெடிசனோட பாடி பார்ட்ஸ் பத்தியும், அதோட எப்படி நம்ம மெடிசன் கொடுக்குறோம், என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் அப்போ இருந்தது, எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ அவருக்கு என்னன்னா இந்த இதுல அதிகம் வந்து நாட்டம் இல்லை. லைக் அவருக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஹார்ம்ஃபுல்லா இருக்கு. ஸோ அவருக்கு அந்த பிராக்டிஸ்ல ஏதோ ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருந்துட்டே இருந்தது. ஸோ அவர் கிளினிக்கல் பிராக்டிஸ்ல இருந்து கொஞ்சம் மாறி டிரான்ஸ்லேட்டரி ஒர்க்ஸ்க்கு போனாரு. ஃபார் யூர் இன்ஃபர்மேஷன், அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 மொழி தெரியும்னு சொல்றாங்க. இங்கிலீஷ், ஸ்பெயின், ஜெர்மனி, இட்டாலி, அந்த மாதிரி நிறைய மொழிகள், 14 மொழிகள் அவருக்கு தெரியும். அதனால அவர் டிரான்ஸ்லேட்டரி ஒர்க்ஸ்க்கு பண்றாரு. அப்படி ஒரு நாள் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தப்போதான் வந்துட்டு அப்படி ஒரு நாள் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தப்பதான் வந்துட்டு he was translating டாக்டர் வில்லியம் கல்லனோட மெட்டீரியா மெடிக்கா அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தாரு. டாக்டர் வில்லியம் கல்லன் யாருன்னா லண்டன் யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபசர். ஸோ அவரோட புக்கை வந்து இவர் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தாரு. ஹானிமன் சொல்லணும்னா அவரோட ஹோமியோபதி கண்டுபிடிச்சதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி 100க்கும் மேற்பட்ட புக்ஸ் அவர் எழுதியிருக்காரு. டிரான்ஸ்லேட்டரி ஒர்க்ஸும் இருக்கு, அதே நேரத்தில் அவருடைய சொந்த புக்ஸும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவர் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தப்போ அந்த மெட்டீரியா மெடிக்கால என்ன எழுதியிருந்தாங்கன்னா, மலேரியல் ஃபீவருக்கு பெருவியன் பார்க், சின்கோனா பார்க் வந்து ஒரு ரெமெடி, ஒரு மெடிசின் அப்படின்னு அதுல எழுதியிருந்தாங்க. பெருவியன் பார்க்குங்கிறது ஒரு மரத்தோட பட்டை. ஸோ அந்த மரத்தோட பட்டையை வந்து கொடுத்தீங்கன்னா அது கியூர் ஆகும் அப்படின்னு ஒரு எழுதியிருந்தாரு கல்லன். ஸோ இதுல வந்துட்டு ஒரு இப்ப கூட நீங்க பாத்துருக்கலாம், இந்த மலேரியாவுக்கு குயினைன் அப்படிங்கிற மெடிசின்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க காம்போசிஷன்ல. ஸோ அதோட பேஸ், அதோட ஆரிஜின் தான் வந்து நம்மளோட பெருவியன் பார்க், சின்கோனா பார்க் அப்படின்னு சொல்றது. ஸோ சின்கோனா பார்க் வந்துட்டு மலேரியல் ஃபீவருக்கு மெடிசின் அப்படின்னு எழுதியிருந்தது. அதை பார்த்துட்டு அவர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. அவருக்கு வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் அதுல இருந்துச்சு, அதை அவர் நம்பல. நான் சொன்னேன் இல்லையா, இப்ப வந்து நம்ம நிறைய ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யோசிப்போம். இப்ப வந்து ஒரு டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம போய் பிராக்டிஸ் பண்றதே ஒரு டாஸ்க் தான். நிறைய பேர் வந்து நான் கிளினிக்கலா போயிருவாங்க, வேற வேற துறைகளை எடுக்கிற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும். யாரையும் வந்து தப்பு சொல்ல முடியாது. இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல அதுவே ஒரு டாஸ்க், அதுவே ஒரு ரிஸ்க் தான். நமக்கு பிராக்டிஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருப்பாங்க ஒரு பேட்ச்ல எடுத்து பாத்தீங்கன்னா.
பட் அப்ப அப்படி கிடையாது. நிறைய எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணுவாங்க, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. எல்லாத்தையுமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் பண்ணி தான் தெரிஞ்சுக்குவாங்க. அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யாரும் யோசிக்க மாட்டாங்க. சோ அதே மாதிரிதான் ஹானிமலும் வந்துட்டு ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரு. இந்த சின்கோனாபாத் தானே வந்து மலேரியல் ஃபீவருக்கு மெடிசின் அப்படின்னு எழுதியிருக்கு, அதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நாளைக்கு 2 தடவை 4 பில்ஸ் அந்த மாதிரி மார்னிங் நைட் எடுத்துக்கிறாரு. அந்த மெடிசன் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அவருக்கு அந்த சிம்டம்ஸ் வந்துச்சு. அந்த மெடிசன் எடுத்தப்ப அவருக்கு எந்த ஜுரமும் எதுவும் கிடையாது. பட் அந்த மெடிசன் எடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு மலேரியல் ஃபீவர் வந்துச்சு. மலேரியல் ஃபீவர் எப்படி இருக்கும்னா விட்டு விட்டு ஜுரம் இருக்கும். இப்ப கண்டினியூஸான பேட்டர்ன் இருக்காது. இப்ப டைஃபாய்டு ஃபீவர் பாத்தீங்கன்னா ஈவினிங்ல மட்டும் அதிக ஃபீவர் இருக்கும். அப்படி ஏதோ ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும் இல்லையா? வைரல் ஃபீவர்னா ஒரு கண்டினியூஸா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பேட்டர்ன் இருக்காது, விட்டு விட்டு ஜுரம் இருக்கும் மலேரியல் ஃபீவருக்கு. சோ அவருக்கு அந்த அதுதான் வந்து இன்டர்மீடியன்ட் ஃபீவர்னு சொல்லுவாங்க. சோ ஹி காட் இன்டர்மீடியன்ட் ஃபீவர். அவருக்கு அந்த சில்ஸ், குளிர் ஜுரம் மாதிரி இருக்கும். சோ அந்த சில்ஸ், இன்டர்மீடியன்ட் ஃபீவர், இந்த சிம்டம்ஸ் எல்லாமே டெவலப் பண்ண ஆரம்பிச்சாரு. பிகாஸ் ஹி வாஸ் நார்மல் அண்ட் தென் அவர் மெடிசன் எடுக்கிறாரு, அந்த சிம்டம்ஸ் எல்லாம் அவருக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்பதான் அவருக்கு வந்து ஒரு ஸ்பார்க் வருது. ஓகே, மெடிசன் நம்ம கொடுக்கும் பொழுது ஹெல்த்தியா இருக்க பர்சன்ல அந்த சிம்டம் ப்ரொடியூஸ் ஆகும், டிசீஸ்டு பர்சன்ல அந்த சிம்டம் கியூர் ஆகுது அப்படின்னு. இத வந்து அவர் உடனே நம்பிடல, ஒரு 2 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டாரு. டைம் எடுத்து ஹி செக் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, அவங்களோட எல்லாம் வந்து அவரு அத முயற்சி பண்ணி பாக்குறாரு, அந்த ட்ரக்கை வந்து ப்ரூவ் பண்ணி பாக்குறாரு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் அதே மாதிரி சின்கோனாபார் கொடுத்து பார்த்தா அவங்களுக்கும் அந்த சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அவங்களுக்கும் ஃபீவர் வருது, குளிர் ஜுரம் வருது, அவங்களுக்கும் அந்த மலேரியாவோட சிம்டம்ஸ் எல்லாமே அவங்களுக்கும் ப்ரொடியூஸ் ஆகுது. So அதுக்கப்புறம் he came to a conclusion that medicine has a power to produce the symptoms in healthy person and cure the symptom in a diseased person அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறார். சோ இது வந்து என்ன மாதிரி ஒரு மொமெண்ட்னு சொல்லலாம்னா, எப்படி வந்து நியூட்டனுக்கு ஆப்பிள் விழுந்ததோ அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் ஹோமியோபதிக்கு கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் சாமுவேல் ஹானிமனுக்கு இந்த ஒரு ஸ்பார்க் அங்கிருந்து தான் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவர் நிறைய ஒவ்வொரு மருந்தா வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சார். ஒவ்வொரு மருந்தா, ஒவ்வொரு மூலப்பொருட்கள் எடுத்து அதை மருந்தாக்கி அதுக்கப்புறம் அதை வந்து ப்ரூவ் பண்ணி பாக்குறாரு. ஹியூமன் பீயிங்ஸ் கிட்டேயே அந்த மெடிசனை சாப்பிட சொல்லி என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் வருது. சோ எங்க மெட்டீரியல் மெடிக்கா பாத்தீங்கன்னா, அதாவது எங்களோட இப்ப எப்படி அலோபத் ஃபார்மகாலஜி சொல்றாங்க, அது மாதிரி எங்களுக்கு எங்களோட மெடிசின் புக் இருக்கு. அதுல வந்துட்டு எல்லாமே சிம்டமெட்டாலஜியா எழுதியிருப்பாங்க. இந்த ட்ரக் கொடுத்த போது என்னென்ன சிம்டம்ஸ் அவங்களுக்கு வந்தது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, சோ அந்த மாதிரி அவர் நிறைய ட்ரக்ஸ் வந்து கண்டுபிடிச்சாரு, நிறைய ட்ரக்ஸ் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாரு. ஹோமியோபதி அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் அங்கதான் உருவாச்சு. லைக் கியூர்ஸ் லைக், அவரோட பாஷையில சொல்லணும்னா சிமிலியா சிமிலிபஸ் கியூரண்டர் அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சாரு. அதாவது ஒத்தவைய கியூர் பண்ணும் அப்படின்னு அப்படியே வேர்ட் டு வேர்ட் டிரான்ஸ்லேட்டும் நம்ம பண்ணிட முடியாது. பிகாஸ் அது இன்னொரு சிஸ்டம் வந்து மீன் பண்ணிடும். ஓகே, ஒத்தவைய கியூர் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கலாம், குணப்படுத்தும் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சில பேர் வந்து இப்படி சொல்லுவாங்க, முல்லை முள்ளால் எடுக்கிறது அப்படின்னு. ஆக்சுவலா அப்படி கிடையாது. முல்லை முள்ளால் எடுக்கிறது அப்படின்னு கிடையாது. முள்ளால் எடுத்தா அதுக்கு பேர் ஐசோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு மெடிசின் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஆடாதோட செடியில இருந்து அந்த சாரை எடுக்கிறோம்னா அப்படியே அந்த சாரை கொண்டு போய் பேஷண்ட்டுக்கு கொடுக்க போறது கிடையாது, அத மெடிசினா ஆக்குவாங்க. அதுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் இருக்கு, அதுக்கு பேரு டைனமைசேஷன், ட்ரக் டைனமைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஹோமியோபதியில பாத்தீங்கன்னா அந்த ட்ரக் அப்படியே, அந்த மருந்து, அந்த சாரை அப்படியே கொடுத்துட மாட்டாங்க. அதோடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, குவான்டிட்டியை குறைப்பாங்க, குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து டைனமைசேஷன் அப்படின்னு சொல்றது. பொட்டன்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மருந்தோட வீரியத்தை, அந்த க்ரூட் ஃபார்ம் இருக்கும் இல்லையா, அந்த வீரியத்தை குறைப்பாங்க. பட் அதோட ஆக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த ப்ராசஸ் மூலியமா அதோட குவாலிட்டி, அதோட ஆக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனாலதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டோஸ் கொடுப்பாங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு டோஸ் எடுத்தா போதும் சொல்லுவாங்க, இல்ல ஒரு மாசத்துக்கு ஒரு டோஸ் எடுத்தா போதும்னு சொல்லுவாங்க. சோ இந்த கைண்ட் ஆஃப் பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே எங்களோட பேஸ் பிலாசபி இதுதான். நாங்க வந்து ட்ரக்ஸ் க்ரூட் ஃபார்ம்ல கொடுக்க போறது இல்ல, மைல்டர் அண்ட் மைல்டரா அதை வந்து ஸ்பிளிட் பண்ணி மைல்டர் டோஸ்ல அதுவும் கம்மியா கொடுத்தா போதும், நிறைய ட்ரக திணிக்கவும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட். இப்போ ஒருத்தருக்கு வந்து தலைவலி வருது. ஓகே, சோ தலைவலி யாருக்கு வந்தாலும் ஒரே மருந்து எப்படி கொடுக்க முடியும்? வயிறு வலி யாருக்கு வந்தாலும் எல்லாருக்கும் ஒரே மருந்து அப்படிங்கறது எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்க, அந்த கிஃப்ட் வந்து எல்லாருக்கும் பொதுவா ஒரே கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கஸ்டமைஸ் பண்ணி, இப்போ ஒரு பாட்டில் கொடுக்க போறீங்கன்னா அந்த பாட்டில்ல அந்த பேரை எழுதி
ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேர் பிரியானா பிரியா அப்படின்னு எழுதி கொடுக்கும்போது அந்த சந்தோஷம் அதிகமா இருக்கும். பிகாஸ் அவங்களுக்கான கேர் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு தெரியப்படுத்துற மாதிரி அது. ஸோ அதே மாதிரிதான் இந்த எங்களோட மெடிசின்ஸும் வந்து கஸ்டமைஸ் பண்ணி இருக்கும், பர்சனலைஸ்டா இருக்கும். அந்த பர்சனுக்கு அந்த பேஷண்ட்க்கு என்ன சிம்டம் இருக்கு, அவருக்கு என்ன மெடிசின் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தலைவலி கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஃபீவர் கிடையாது. சோ நீங்க ஃபீவரோட வரும்போது உங்களுக்கு கொடுத்த மாத்திரையை கொண்டு போய் உங்க குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. பிகாஸ் நீங்க வேற, உங்களோட காம்போசிஷன் வேற, உங்களோட மைண்ட் வேற, உங்களோட பிசிக்கல் வேற, உங்க குழந்தைக்கு அது வேற. சோ அதனாலதான் ஒவ்வொருத்தருக்கும் தனியா கேஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், தனியா வந்து மெடிசின் பிரிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் நிறைய கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. பிகாஸ் எங்களோட ட்ரக்ஸ் எல்லாத்துலயும் வந்து ஹெட் டு டோ எழுதிருப்பாங்க சிம்டம்ஸ் எல்லாமே. சோ உங்களுக்கு எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், பிசிக்கலா எது கம்ஃபர்டபுளா இருக்கும், நீங்க வந்து குளிர்ல கம்ஃபர்டபுளா இருப்பீங்களா, இல்ல சம்மர்ல கம்ஃபர்டபுளா இருப்பீங்களா, உங்களுக்கு வந்து கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சா அது அலர்ஜி ஆயிருமா, ஏசியில உட்காந்தீங்கன்னா அது அலர்ஜி ஆயிருமா, இந்த கொஸ்டின் எல்லாம் ஏன் கேக்குறாங்க? ஏன்பா நான் தலைவலிக்கு வந்தேன், என்ன பார்த்து நீங்க வந்து உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கு, உங்க மாமியார் கூட ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேள்வி கேக்குறாங்க இப்படி நினைக்க தோணும். ஏன் இப்படி கேக்குறாங்க அப்படின்னா, ஒரு பர்சன் ஆஸ் அ ஹோலா நாங்க வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பர்சன் வரும்போது வெறும் அவரோட தலையை மட்டும் கன்ஃபைன் பண்ணி மருந்து கொடுக்க முடியாது. தலையில என்ன சிம்டம் இருக்கு, தலை வலிக்குது அப்படின்றது மட்டும் வச்சு மருந்து கொடுக்க முடியாது. அவர் என்ன இப்ப அவங்க மைக்ரேன் அப்படின்னா அவங்க என்ன, அவங்க எப்படி, அவங்களோட பிசிக்கல் எப்படி, அவங்களோட மைண்ட் எப்படி எப்படி ரியாக்ட் பண்றாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஒரு மெடிசன் கொடுக்க முடியும். சோ அது வந்து பர்சனலைஸ்டா இருக்கும், ஹோலிஸ்டிக்கா இருக்கும், எல்லாத்தையுமே அக்கௌண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனாலதான் ஒரு மெடிசன் நீங்க ஹோமியோல எடுத்தீங்கன்னா வேற ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருந்தா கூட அது சரியாயிட்டு நீங்க எடுக்கிற அந்த ப்ராசஸ்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னு சொன்னா உங்களை ஹோலா அஸ் அ பர்சனா எடுத்து உங்களுக்குன்ற ஸ்பெசிபிக் ட்ரீட்மெண்ட்டா அவங்க கொடுத்திருப்பாங்க. ஓகே, சோ இது மாதிரிதான் வந்து அவர் ஹோமியோபதியை கண்டுபிடிச்சாரு. இது மாதிரிதான் வந்து ஹோமியோபதியோட பிரின்சிபிள்ஸ் வந்து வர ஆரம்பிச்சு. இதுக்கப்புறம் நிறைய ஜேர்னல்ஸ்ல பப்ளிஷ் பண்ணி நிறைய புக்ஸ் கண்டுபிடிச்சு அப்படிதான் வந்து இந்த ஹோமியோபதியோட வளர்ச்சி அப்படிங்கிறது ஒன்னொன்னா வர ஆரம்பிச்சுது. சோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வெறும் இது வந்து ஒரு ஒன் மேன் ஆர்மி கிடையாது. இது வெறும் வந்து ஹானிமனோட கான்ட்ரிபியூஷன் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுல நிறைய பல பேரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. நிறைய முன்னோர்கள், அதாவது பயனியர்ஸ் சொல்லுவோம், நிறைய பேரோட கான்ட்ரிபியூஷன் இந்த ஹோமியோபதிக்கு இருக்கு. அப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட பங்கு கொடுத்துதான் இன்னைக்கு பல பேர் கண்டுபிடிச்ச புக்ஸ், அவங்க எழுதின புக்ஸ், கண்டுபிடிச்ச ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே நாங்க வந்து ஃபாலோ பண்றோம். சோ அதுக்கு அடுத்து அவங்க எப்படி எல்லாம் மாறினாங்க. அட் ஃபர்ஸ்ட் யாருக்குமே நம்பிக்கை இருந்தது இல்ல. இப்படி ஒரு சிஸ்டம் கண்டுபிடிச்ச உடனே யாருக்குமே நம்பிக்கை இருந்தது இல்ல. என்னப்பா இது, கொஞ்சமா ஒரு மெடிசின் கொடுத்தா அது ஸ்வீட்டா இருக்குமா, அது சரியா போகுமா அப்படிங்கறது யாருமே ஃபர்ஸ்ட் நம்பல. அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்ல சில மேஜர் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து நம்ப ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒரு 2-3 பேரோட எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நான் சின்ன சின்ன கதை மாதிரி உங்களுக்கு சொல்றேன். சோ எப்படி அவங்க வந்து கன்வெர்ட் ஆனாங்க, எப்படி அவங்க வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு. அதுல முதல்ல ஆரம்பிக்கணும்னா டாக்டர் ஜே.டி. கிண்ட். அவர் யாருன்னா ஜேம்ஸ் டெய்லர் கிண்ட். இவரோட கான்ட்ரிபியூஷன் இன்னைக்கு வந்து ரொம்ப அதிக அளவுல இருக்கு. இவரோட புக்ஸை தான் நாங்க மேஜரா இவரோட புக்ஸை தான் நாங்க ரெஃபர் பண்ணுவோம். எங்களோட மெட்டீரியல் அமெரிக்காவுக்கும் ரெப்பட்ரிக்கும் இவரோட புக்ஸ் வந்து இன்னைக்கு பெரிய அளவுல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ இவரோட ஆரம்பம் எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா, இவர் ஆக்சுவலா பிறந்தது வந்துட்டு ஹி பார்ன் இன் நியூயார்க், அமெரிக்கால பிறந்தாரு. இவர் வந்து ஒரு ஏஎம் ஆல்டர்னேட் மெடிசன் அப்படிங்கிற ஒரு மெடிசன் சிஸ்டமா படிச்சிருந்தாரு. சோ அந்த ஆல்டர்னேட் மெடிசன் படிச்சவங்களை வந்து எக்லெக்டிக் பிசிஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எக்லெக்டிக் மெடிசன் வந்து அவர் பிராக்டிஸ் பண்ணிருந்தாரு. இப்ப கூட இந்த ஏஎம்ங்கிறது இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது அவங்க எல்லா மெடிசன் சிஸ்டம் பத்தியும் தெரிஞ்சுப்பாங்க. சோ அதே மாதிரிதான் இவரும் வந்து எல்லா மெடிசன் சிஸ்டம் பத்தியும் படிச்சிருந்தாரு. சோ அவருக்கு அப்படி எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் ஹோமியோபதி மேல ஒரு பெரிய அபிப்பிராயம் எல்லாம் அப்போ இருந்தது இல்ல, ஸ்டார்டிங்ல இருந்தது இல்ல. லேட்டர் ஆன் அவருக்கு என்ன ஆகுதுன்னா, அவரோட லைஃப்ல அவங்க ஒய்ஃப்க்கு வந்துட்டு இன்சோம்னியா அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வருது. இன்சோம்னியானா தூக்கமின்மை, அவங்களுக்கு வந்து தூக்கம் வராது நைட்ல. சோ அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு இருந்தது. இந்த கம்ப்ளைண்ட்டை போயிட்டு மத்த டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது சரி பண்ணவே முடியாது, எந்த சிஸ்டமாலையும் இது சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜுக்கு வந்தது. இவங்க எல்லாம் ட்ரை பண்ணாத சிஸ்டமே கிடையாது, பட் எல்லாமே வந்து எங்க வந்து முடியுதுன்னா இது சரி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்துருது.
அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு சரி ஓகே ஒரு ட்ரை தான் பண்ணுவோமே, நம்மள பல பேர் இப்படி இருக்கும். நம்ம எல்லாமே ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் சரி ஓகே நோ சொல்றாங்க, இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஹோமியோபதியை வந்து ட்ரை பண்ணி பார்த்தாரு. அவரோட ஃப்ரெண்டு டாக்டர் ஃபெலன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. ஸோ அவர்கிட்ட ஹோமியோபதி கன்சல்டேஷனுக்கு போறாரு. அவரு கேஸ் எடுக்கிற விதம், அவரு கேள்விகள் கேட்கறது, அந்த மருந்தை வந்து தண்ணியில கலந்து கொடுக்கறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்மைரபிளா இருக்கு, கொஞ்சம் நல்லா இருக்கு. எல்லாத்தையும் பத்தி கேக்குறாங்க. ஏன்னா மெடிசன் வந்து இவ்வளவு கம்மியான அமௌண்ட்ல ஏதோ தண்ணியில கலந்து கொடுக்குறாங்க, வாட்டர் டோஸா கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தாரு. ஓகே மெடிசன் எல்லாம் எடுத்தாச்சு. ஆஸ் யூஷுவல் இவங்க எல்லா டாக்டர் கிட்டயும் போயிட்டு வந்தாங்கன்னா எப்படியும் ரிசல்ட் இருக்க போறது இல்ல, இன்னைக்கு நைட்டும் தூங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிதான் அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. பட் அந்த மெடிசன் எடுக்க எடுக்க அவங்களோட ஒய்ஃப்க்கு அந்த கம்ப்ளைண்ட் சரியாயி அவங்க நல்ல ஸ்லீப் அவங்களுக்கு கிடைச்சது, நல்லா தூங்க ஆரம்பிச்சாங்க, நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சது. சோ அப்பதான் வந்து கென்ட் ரொம்ப அஸ்டானிஷ் ஆயிட்டாரு. ஆனா யாருமே சரி பண்ண முடியாத ஒரு விஷயத்த நீங்க சரி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஹோமியோபதியில ஹானிமன் எழுதின ஆர்கனான் ஆஃப் மெடிசன், மெட்டீரியா மெடிக்கா இதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னதான் இவங்களோட பிலாசபி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் இதுல ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டு நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்குறாரு. இன்னைக்கும் நான் சொன்ன மாதிரி அவரோட ரெப்பர்ட்ரி, அவரோட மெட்டீரியா மெடிக்கா எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரெஃபர் பண்றாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சொல்லலாம், பிராக்டிஷனர்ஸே வந்து அவரோடது தான் நிறைய ரெஃபர் பண்ணுவாங்க, நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து டாக்டர் ஜேடி கென்ட்டோட ஸ்டோரி. அண்ட் தென் நம்ம செகண்ட் பார்க்கலாம் அப்படின்னா யாருன்னா போனிங்ஹாசன். இவரு பாத்தீங்கன்னா எங்க பிறந்தாருன்னா நெதர்லாண்ட்ஸ்ல பிறந்தாரு. முதல்ல இருக்கிறவரு நியூயார்க் அமெரிக்கால, இவர் நெதர்லாண்ட்ஸ்ல பிறந்தாரு. இவர் வந்துட்டு ஒரு லாயர், சுப்ரீம் கோர்ட் லாயர். சோ அவருக்கும் ஆரம்பத்துல பெரிய இத பத்தி எல்லாம் தெரியாது, ஹோமியோபதி இத பத்தி எல்லாம் தெரியாது. லேட்டர் ஆன் வந்துட்டு இவருக்கு டிபி வருது. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கொள்ளை நோய் சொல்லுவாங்க இல்லையா, இது எப்பவுமே உண்டு. இப்போ காலரா வந்துச்சுன்னா அதுக்கு சரி பண்ணவே முடியாது, பிளேக் வந்துச்சுன்னா அது சரி பண்ணவே முடியாது, ஒரு கூட்டமா நிறைய பேர் வந்து இறப்பாங்க, அதுக்கு மருந்தே இருக்காது, என்னன்னே தெரியாம கியூர் என்னன்னே தெரியாம இறந்துட்டு இருப்பாங்க இல்லையா. சோ அது மாதிரி ஒரு பயம் இந்த டிபிக்கும் இருந்துச்சு. இது கொள்ளை நோன்னு சொல்லிட முடியாது, பட் டிபியும் வந்து ஒரு மாதிரியான ஒரு பயம் இருந்துச்சு, சரியாகலாம் ஆகாமலும் போயிடலாம், ஒரு பெரிய வியாதி தான். சோ அவருக்கும் வந்துட்டு டிபி வந்துருந்துச்சு. இவரும் போயிட்டு நிறைய மெடிக்கல் சிஸ்டம் பார்க்கும்போது யாருமே இது கியூர் பண்ண முடியாது, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவருடைய ஒரு பொட்டானிக்கல் ஃப்ரெண்ட் டாக்டர் வெய் அப்படிங்கிறவர் வந்துட்டு இவருக்கு ஹோமியோபதி ரெஃபர் பண்றாரு. இவருக்கு வந்துட்டு பல்சாட்லா அப்படிங்கிற ஒரு மெடிசன் கொடுக்குறாரு. இப்ப நான் வந்து இந்த மெடிசன் பேரை சொல்றதுனால இது டிபிக்கான மெடிசன் கிடையாது, இது போனிங்ஹாசனோட மெடிசன். நான் சொன்ன மாதிரி இது ஒவ்வொரு பர்சன் ஸ்பெசிபிக்கா இருக்கும் மெடிசன், நாட் டிசீஸ் ஸ்பெசிபிக். இந்த வியாதிக்கு இந்த மருந்து அப்படின்னு இங்க கிடையாது. ஸோ டிபி ஃபார் போனிங்ஹாசனுக்கு கொடுக்கப்பட்ட மருந்து வந்து பல்சாட்லா. ஸோ அந்த மருந்து கொடுத்து அவர் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவருக்கு டிபி வந்து சரியாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வருது, ஓகே இந்த சிஸ்டம்ல ஏதோ இருக்கு, நம்ம இதை போயிட்டு நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய ட்ரக் ப்ரூவிங், இதை பத்தின பேஸ் எல்லாத்தையுமே படிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாரு. அவரோட ஃபேம் பாத்தீங்கன்னா யூரோப்ல இருந்து அமெரிக்கா வரைக்கும் பரவுச்சு, அந்த அளவுக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருந்துச்சு. அந்த ஏரியால எல்லாம் வந்துட்டு ஹோமியோபதியை வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. நிறைய பேருக்கு அதோட பெனிஃபிட்ஸ் போய் சேர ஆரம்பிச்சது. ஸோ திஸ் இஸ் அபவுட் போனிங்ஹாசன். அதுக்கப்புறம் நம்ம யார் பார்க்கலாம், கான்ஸ்டன்டைன் ஹெரிங் அப்படிங்கிறவர் வந்து ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் ஹோமியோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவர் ஏன் அந்த அளவுக்கு பாருங்க ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் ஹோமியோபதின்னு கூப்பிட்டாங்க. ஓகே அவரோட கதை என்ன அப்படின்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை. இவருக்கு வந்துட்டு டாக்டர் ராபி அப்படிங்கிறவர் வந்து ரெக்கமெண்ட் பண்றாரு ஒரு புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புக் வந்து ஹோமியோபதிக்கு எகெயின்ஸ்டான புக், அண்ட் ஹெரிங் வந்து ஹோமியோபதிக்கு எகெயின்ஸ்டான ஆளு. சோ அவருக்கு அந்த ஒரு வேலை கிடைக்கும் போது செம்ம இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாரு. ஓகே நம்ம இதை பண்றது, இத பத்தி நம்ம வந்து வெளியில ஜனங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு. இந்த சில படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா காமிப்பாங்க, நம்ம ஒரு வேலைக்கு புதுசா போவாங்க, ஒரு ஜேர்னலிஸ்டா புதுசா போவாங்க, புதுசா வேலைக்கு போயிட்டு ஏதோ ஒரு ஷேடை வந்து காமிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. கடைசியில பார்த்தா அவங்களோட நெகட்டிவ் ஷேடை காமிக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க, பட் பாசிட்டிவ் ஷேடு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா அந்த பாசிட்டிவ் ஷேடை மக்களுக்கு காமிப்பாங்க. அதே மாதிரிதான் இவரும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் மைண்ட் செட்ல தான் போனாரு. ஹோமியோபதி ஒர்க் ஆகாதுடா, அது ஒரு குவாக்கரி, அது வந்து சும்மா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல தான் அந்த புக்கை டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சாரு. பட் அதுக்கப்புறம் அவர் அந்த ஹோமியோபதியோட ட்ரக் ப்ரூவிங்,
டைனமைசேஷன் அந்த மெத்தட்ஸை பத்தி எல்லாம் கேட்கிறாரு. அந்த புக்ஸை பத்தி எல்லாம் படிக்கும் போது அவருக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. நம்ம நினைச்ச மாதிரி கிடையாது, இது வேற மாதிரி ஒரு சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. சோ அதுக்கப்புறம் தான் இவர் நிறைய இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. சோ அவரோட லைஃப்லயும் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அவரை மாத்திர ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. 1824 he got a dissection wound. அது என்ன டிசெக்ஷன் woundனா, இப்ப இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிப்பாங்க இல்லையா, அவ படிக்கும்போது அவங்க அந்த டெட் பாடிஸ் எல்லாம் வச்சு படிப்பாங்க. மசில் எங்க போகுது, போன் எங்க இருக்கு, நர்வ் எங்க இருக்கு, ஆர்டரி எங்க இருக்கு, வெயின். சோ இதெல்லாம் படிக்கிறதுக்கு அவங்க டிசெக்ட் பண்ணி தான் அது படிக்கணும். அப்படி பண்ணும்போது ஒரு காயம் வந்து அவருடைய விரல்ல வந்துருச்சு. சோ அப்படி அந்த காயம் வந்ததை வந்துட்டு போய் காமிக்கும் பொழுது மத்த டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இது சரி பண்ணவே முடியாது, விரல கட் பண்ணிருங்க. இன்னைக்கும் இது உண்டு. இப்போ ஒரு ரொம்ப நாளா சுகர் இருக்கு அப்படின்னா, காலில் ஒரு சுகரோட அல்சர், டயபெட்டிக் ஃபுட் அல்சர் வந்துச்சுன்னா அதை கட் பண்ணுங்க, அவ்வளவுதான். கேன்சர் வந்துருச்சா, இந்த இடத்துல growth வந்துருச்சா, அதை கட் பண்ணுங்க, வெட்டி தூக்கி எரிஞ்சிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. இன்னொரு இடத்துல வந்துருச்சுன்னா அப்படின்ற டவுட்லாம் நீங்க கேட்காதீங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிற சிஸ்டம், அதுதான் அன்னைக்கும் இருந்துச்சு. சோ அத வந்து என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா, ஆம்புடேட் பண்ணிருங்க, விரலை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க, வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவருக்கு வந்துட்டு டாக்டர் கம்மர் யாருன்னா, ஹானிமனோட டிசைபிள்ஸ்ல ஒருத்தவங்க. அதாவது எப்பவுமே இப்பவும் உண்டு, பெரிய சீனியர் டாக்டர்ஸ்க்கு வந்து நிறைய ஜூனியர் டாக்டர்ஸ் இருப்பாங்க, ஒரு 10-11 பேர் இருப்பாங்க இல்லையா. அதே மாதிரிதான் அப்போ ஹானிமனுக்கும் நிறைய ஃபாலோவர்ஸ், டிசைபிள்ஸ் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் தான் வந்துட்டு டாக்டர் கம்மர். சோ டாக்டர் கம்மர் ஆக்சுவலா நம்மளை பத்தி அகெயின்ஸ்டா எழுத வந்தவங்க தான், பட் ட்ரீட்மெண்ட்காக வந்திருக்காங்கனோட அவர் ரொம்ப கைண்டா அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. ஆர்சால்ப் அப்படின்னு ஒரு மெடிசன், ஆர்சனிகம் ஆல்பம். இதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கோவிட் டைம்ல பிரிவென்டிவ் மெடிசன் எல்லாருக்கும் கொடுத்தாங்க, அதே ஆர்சால்ப் தான். சோ அதை வந்துட்டு அவருக்கு பிரிஸ்கிரைப் பண்ணாரு. அகெயின் இது வந்து மெடிசன் ஃபார் யாரு, ஹெரிங்கோட மெடிசன், நாட் ஃபார் டிசெக்ஷன். அதுக்கான மெடிசன் கிடையாது. ஹெரிங்க்கு ஆர்சால்ப பிரிஸ்கிரைப் பண்ணாரு கம்மர். சோ அதுக்கப்புறம் அந்த விரலை வந்து வெட்ட வேண்டிய அவசியம் வந்தது இல்லை, which means அது வந்து சரியாயிடுச்சு, கியூர் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து அவர் லைஃப் சேஞ்சிங் இன்சிடென்ட். இதுக்கப்புறம் தான் அவரோட கன்வர்ஷன், அவர் வந்து ஹோமியோபதியை நிறைய நம்பி ஹோமியோபதிக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணாரு. அதோட ஒரு அதோட ஒரு உச்சகட்டம் தான் என்னன்னு சொல்லலாம்னா, ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் ஹோமியோபதினு அழைக்கப்படுற அளவுக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன் இருந்தது. அமெரிக்கா ஃபுல்லா பரப்புனாரு. இப்போ வந்து ஹோமியோபதி வந்து நிறைய கண்ட்ரில எல்லாரும் பிராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னா, இவ்வளோ பயனியர்ஸ் முன்னாடி இருந்தாங்க அது எல்லாத்தையும் பரப்புறதுக்கு. சோ அது மாதிரி இன்னும் இது மாதிரி நிறைய பேரை பத்தி சொல்லலாம். கெரோல் டன்ஹம், ஸ்டூவர்ட் கிளாஸ், டாக்டர் எம்எல் டெய்லர், அண்ட் தென் டாக்டர் போகர். ஸோ இது மாதிரி நிறைய பேரை பத்தி சொல்லலாம். டாக்டர் எலிசபெத் ரைட், டாக்டர் ரிச்சார்ட் ஹியூஜஸ், இந்த மாதிரி நிறைய டாக்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன் இதுக்கு இருக்கு, இந்த ஹோமியோபதிக்கு இருக்கு. சோ அப்படி இந்த சிஸ்டம் வந்து இவ்வளவு தூரம் டெவலப் ஆகி வந்திருக்கு. அன்னைக்குல இருந்து இன்னைக்கு என்ன ஒரு மாறாத விஷயம் அப்படின்னா, கிரிட்டிசிசம்ஸ் தான். ஈவன் ஹானிமன் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாரு இல்லையா, அந்த ஹோமியோபதியோட பர்த் இயர் 1796ல அவரு இந்த தத்துவம், இந்த ஹோமியோபதி மெடிசின்ஸ், ட்ரக் ப்ரூவிங் இது எல்லாமே கண்டுபிடிச்சப்பையும் அவருக்கு வந்து ஏகப்பட்ட கிரிட்டிசிசம்ஸ் தான் வந்துச்சு. ஈவன் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஹியூ ஃபிலின் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வச்சிருந்தாரு. அந்த பத்திரிகையில இவர் வந்து ஹோமியோபதியை பத்தி தெரிவிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப நமக்கு நிறைய மீடியம்ஸ் இருக்கு. இப்போ வந்து நம்ம நிறைய சோசியல் மீடியாலயோ இல்ல த்ரூ போன், த்ரூ ஆன்லைன்ல நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல நம்ம வந்து ஒரு விஷயத்த பரப்பலாம். அப்ப வந்து ஜேர்னல்ஸ் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுச்சு. அப்ப வந்து பத்திரிகைகள்ல நிறைய விஷயங்கள் எழுதி மக்களுக்கு சொல்றது வந்து அதுதான் ஒரு பெரிய மீன்ஸா இருந்தது, ஒரு பெரிய மீடியமா இருந்தது டு கம்யூனிகேட். சோ அந்த மாதிரி அப்போ அவர் வந்து ஹோமியோபதி பத்தி எழுதினப்போ பயங்கர அரகண்டான கமெண்ட்ஸ் எல்லாம் கூட அவருக்கு வந்தது. பயங்கர ஒரு மாதிரியான அன்கம்ஃபர்டபுள் கமெண்ட்ஸ் கூட வந்திருக்கு. ஏன்னா வேற ஒண்ணும் கிடையாது, இது ஒரு குவாக்கரி இல்ல இது ஒரு பிளாசிபோ. இப்பவும் நீங்க கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா அதுல எழுதி வச்சிருப்பாங்க, இட்ஸ் பிளாசிபோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாருக்கும் வந்து நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன், நீங்க அப்படி பிளாசிபோ எஃபெக்ட் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மெடிசனை நீங்க தைரியமா ஹெல்த்தியா இருக்கும்போது சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு அதோட சிம்டம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சோ அதனால எதை பத்தியுமே நம்ம தெரிஞ்சுக்காம, ரீசெண்டா ஒரு வீடியோ கூட பார்த்தேன் இந்த மாதிரி அறகுறையா, சாரி ஃபார் யூசிங் தட் வேர்ட், பட் நம்ம ஒரு விஷயத்த பத்தி
ஃபுல்லா தெரிஞ்சுக்காம அதை பத்தின ஒரு சூப்பர்ஃபிஷியல் கண்டென்ட்ஸை வந்து ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்ல கொடுக்கறது அவ்வளவு கரெக்ட் கிடையாது. ஸோ அதே மாதிரிதான் அப்பவும் நிறைய கிரிட்டிசிசம்ஸ் இருந்தது. அப்பலேருந்து இப்பவும் நிறைய கிரிட்டிசிசம்ஸ். யாரெல்லாம் இதை எடுக்கிறாங்களோ இந்த ஒரு போர்ஷனை, அவங்க எல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி தான் இன்னைக்கும் இப்பவும் இருக்கும். சோ அது வந்து கன்ஸ்ட்ரக்டிவா இருந்தாலும் ஓகே, இல்ல வந்து கேள்வி கேட்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே. வி ஆர் ஓப்பன் டு ஆன்சர் எனி கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். அதனால எதுவுமே இல்லை. பட் ஸ்டில் அந்த கிரிட்டிசிசம்ங்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கு. இது வந்து ஒரு குவாக்கரி இல்ல பிளாசிபோ எஃபெக்ட். கண்டிப்பா இது வந்து நான் அது இதை வந்து மென்ஷன் பண்ண முடியாது இன் பப்ளிக் ஸ்பேஸ், அந்த யாரு அந்த வீடியோ போட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ ஐ யூஸ் திஸ் பிளாட்ஃபார்ம் டு சே. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இட்ஸ் பிளாசிபோ எஃபெக்ட். டாக்டர் ரொம்ப நேரம் பேசுறாங்க இல்லையா, அதை வச்சு ஒரு நம்பிக்கை கிரியேட் ஆயிட்டு அதனால பேஷண்ட்ஸ் வந்து சரியாகிறாங்க அப்படின்னு. சரி, நான் அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். அப்படி உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கிரியேட் பண்ணி பேசி பேசி ஒரு நம்பிக்கையை கிரியேட் பண்ணி தான் இந்த மருந்து வேலை செய்யுதுன்னா, நீங்க உங்களோட சின்ன வயசு 2 மாச குழந்தை 8 மாச குழந்தைக்கெல்லாம் ஹோமியோபதி மெடிசின்ஸை கேட்டு வாங்கிட்டு போறீங்க. எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து போன்லயே கன்சல்ட் பண்ணிப்பாங்க. நான் ரொம்ப தூரத்துல இருந்தேன்னா நேர்ல கூட பார்க்க முடியாது, போன்லயே அவங்களோட குழந்தைங்களுக்கு எல்லாம் கன்சல்ட் பண்ணிக்கிறாங்க. நான் ஒரு சில குழந்தைங்களை நான் பார்த்து கூட கிடையாது. சோ அந்த மாதிரி நிறைய பேரை நாங்க பாக்குறதும் இல்ல. எங்களுக்கு ஒரு ரேப்போ வந்து டைரக்டா கூட கிரியேட் ஆகாது. கோமா பேஷண்ட்ஸ் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. சோ அவங்களுக்கெல்லாம் என்ன நாங்க நம்பிக்கையை பேசி பேசி கொடுக்க முடியும்? பட் நாங்க கொடுக்குற மெடிசன் எப்படி ஒர்க் ஆகுது? சோ நீங்களே கொஞ்சம் லாஜிக்கலா அவங்க எல்லாம் யோசிச்சு பார்க்க நினைக்கிறேன். நாட் யூ, யார் அப்படி கமெண்ட்ஸ் பாஸ் பண்றாங்களோ அவங்கள. பட் ஸ்டில் ஓகே, அந்த நெகட்டிவ் சைட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஐ எக்ஸ்பெக்ட் a lot of positivity from you all. நீங்க என்கிட்ட வந்து ஹோமியோபதி ரிலேட்டடா எந்த டவுட்ஸ்னாலும் சார் மூலியமாவோ இல்ல குழுலையோ இல்ல யூடியூப் சேனல்ல மெயில் மூலியமா யூ கேன் ஆஸ்க் மீ. ஐ எம் ஓப்பன் டு ஆன்சர் ரிலேட்டட் டு ஹோமியோபதி. ஏன்னா இந்த ஒரு குழுவுல இந்த ஒரு மணி நேரத்துல ஹோமியோபதியை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சுக்க வராங்க. அதோடைய பலனை இன்னும் நிறைய பேர் அனுபவிக்க போறாங்க அப்படின்னு, அட்லீஸ்ட் ஒரு 10 பேராச்சும் அதோட பலனை அனுபவிப்பாங்க அப்படின்னா அதுதான் ஐ திங்க் இஸ் அ கிரேட்டஸ்ட் சக்சஸ் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த டைம் இதுக்கு கொடுக்கறதுக்கு. அண்ட் நானே வந்து மற்ற சிஸ்டம்ஸ் பத்தி எனக்கு ஒரு அறிமுகம் இருந்தாலும் நிறைய அதிக அளவு டீப்பான சில விஷயங்கள் நமக்கு தெரியாது. பட் இந்த குழுவுல வந்து நிறைய டாக்டர்ஸ் இருக்கீங்க, நிறைய ஐ ஹேப்பன் டு சி அக்குபங்க்சரிஸ்டோட ஸ்பீச், நிறைய பேரோட ஸ்பீச் அப்பப்போ எனக்கு டைம் கிடைக்கும் போது சிலது பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது ஈவன் ஐ தாட் எனக்கு பரிச்சயம் இல்லாத சிஸ்டம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம இது வரைக்கும் ஒரு சில பர்டிகுலர் சிஸ்டம்க்கு தான் ரெஃபர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வரும்போது நாங்க போய் அங்க ஸ்ட்ரிக்டா புடிச்சிட்டு இருக்க மாட்டோம். நான் ஹோமியோபதி தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லவே மாட்டோம். அப்ப அந்த பேஷண்ட்க்கு என்ன தேவை, கியூர் தேவை, அவங்களுக்கு ஹெல்த் அவங்களுக்கு திருப்பி வரணும் அப்படிங்கிறது மட்டும் தான் எங்க மைண்ட்ல இருக்கும். ஸோ நானும் இல்ல, ஈவன் ஒரு ஆயுர்வேதா டாக்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கும். எல்லாருமே இன்டகிரேட்டிவா பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி டைம்ல வி யூஸ் டு ரெஃபர், டெலிவரியோ இல்ல எமர்ஜென்சி வரும்போதோ ரெஃபர் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி மத்த சிஸ்டம்ஸ் பத்தி இங்க கேட்கும் போது, அக்குபங்க்சர், ஆயுர்வேதா, ஹீலிங், மத்த இதெல்லாம் பத்தி கேட்கும் போது என்ன உண்மையிலே தோணுச்சுன்னா, இந்த டிசீசஸ்க்கு இந்த சிஸ்டம் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் போல. சோ வி கேன் ரெஃபர் தட் ஆல்சோ. எல்லாத்துலயுமே ஸ்கோப் அண்ட் லிமிடேஷன்ஸ்ன்றது இருக்கு, எல்லா சிஸ்டம்லயுமே இருக்கு. எல்லா சிஸ்டமே ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஓகே, சோ ஒவ்வொரு சிஸ்டத்துலயும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ், ஒவ்வொரு பிளஸ் பாயிண்ட் இருந்தா அதே நேரத்துல ஒரு லோ பாயிண்ட்டும் ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு பகுதியில அவ்வளவா கியூர் கொடுக்கற பாசிபிலிட்டி கம்மியா இருக்கு அப்படிங்கிற இடத்துல ஐ கேன் ரெஃபர் டு அந்த சிஸ்டம்க்கு ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்தது. ஸோ ஃபார் மீ ஆல்சோ இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். அண்ட் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல நிறைய டாக்டர்ஸ் அண்ட் ஆடியன்சஸ் ஹூ ஆர் வில்லிங் டு லிசன் அபவுட் திஸ் அப்படிங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம். அண்ட் இதுல என்னோட டைம், என்னோட பார்ட் இதுல எனக்கு இருந்தது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய சந்தோஷம். தேங்க்யூ. இப்ப ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் எனக்கு கேட்கலாம். டைம் ஆயிடுச்சா? தேங்க்யூ மேடம், தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஆக்சுவலா நீ கிளாஸ் எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. டவுட்ஸ் யாருக்கும் இல்ல நினைக்கிறேன், நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து டவுட்ஸ் இருந்தா டவுட்ஸ் கேட்டுக்கணும். நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் அதனால நான் இப்போ கேம்ப் இதுல டவுட்ஸ் வந்து நெக்ஸ்ட் செஷன்ல பண்ணிக்கலாம். தேங்க்யூ, முடிச்சுக்கலாம். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, ஷூர் ஷூர் ஷூர். பை. தேங்க்யூ.